ஆஸ்திரேலியாவின் பர்மிங்ஹாமில் இந்தியருக்கு சொந்தமான களியாட்ட விடுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நபரினால் வாடிக்கையாளர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. களியாட்ட விடுதியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தை அடுத்து விடுதியை தற்காலிகமாக தடை செய்ய சான்வெல் கவுன்சில் நடவடிக்கை எடுத்திருந்தது. வெஸ்ட் பிராம்விச் பகுதியில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவரால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து உரிமம் ரத்து செய்யப்பட்ட பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் விடுதியை மீண்டும் திறப்பதற்கு அனுமதி கோரப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இந்த விடுதியில் இடம்பெற்ற வன்முறையை தொடர்ந்து சான்வெல் கவுன்சில் இதன் உரிமத்தை ரத்து செய்திருந்தது. இந்த சம்பவத்தின் போது முறையான அனுமதி பத்திரம் இல்லாத பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் போலீசார் பயன்படுத்தும் வகையிலான தடியால் வாடிக்கையாளர்களை தாக்கியதோடு இதில் 3 தலையில் காயங்களுக்கு உள்ளாகினர். இதனையடுத்து தாக்குதல் நடத்திய நபரிடம் முறையான SIA பாதுகாப்பு அனுமதி பத்திரம் இருக்கவில்லை எனவும் அங்கு பணிபுரிந்த இருவருக்கு பிரித்தானியாவில் வேலை செய்வதற்கான சட்டப்பூர்வ உரிமை இல்லை எனவும் இவ்வளவு பெரிய வன்முறை நடந்தும் விடுதியின் உரிமையாளர் நீண்ட நேரமாக அவசர உதவிக்கு அழைக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தற்போது பால்பிந்தர் சிங் என்பவர் இந்த விடுதியை மீண்டும் திறக்க புதிய விண்ணப்பத்தை சமர்ப்பித்துள்ளார். வாரத்தின் 7 நாட்களும் காலை 9 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை மதுபானம் விற்கவும் இசை நிகழ்ச்சிகளை நடத்தவும் அவர் அனுமதி கோரியுள்ளார். முன்னாள் உரிமையாளர் தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணி ஊழியர்களின் விபரங்களை சரிபார்ப்பதில் ஏற்பட்ட தவறுகளே இதற்கு காரணம் என்றும் உரிமையாளரின் வயது, முதிர்வு மற்றும் உடல்நிலை காரணமாகவே உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்க முடியாமல் போனதாகவும் தெரிவித்துள்ளார். அதேவேளை இந்த விடுதி சமூகத்தின் ஒரு முக்கிய அங்கம் என உள்ளூர் வர்த்தக அமைப்பான வெஸ்ட் பிராம்விச் BID ஆதரவு தெரிவித்துள்ளது. எனினும் இந்த வன்முறை சம்பவம் தொடர்பான கண்காணிப்பு கேமரா காட்சிகள் மிகவும் கொடூரமானவை என போலீசார் வர்ணித்துள்ளனர். இந்த விண்ணப்பம் குறித்து கவுன்சில் அதிகாரிகள் தீவிரமாக பரிசீலித்து வருகின்றனர்.